கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளில் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய வேத பாடத்தை நீங்கள் தியானித்து கொண்டு வருகிறீர்கள், எங்களுக்காக ஒத்துழைப்பு கொடுத்து வந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவர்களாகவும் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாகவும் இருக்க நாங்கள் விரும்புகிறோம். குறிப்பாக 1 பேதுரு 1:17 நாம் இந்த நாளில் தியானிக்கிறோம். கடந்த பதிவில் 15-16 குறித்து தியானித்தோம். இந்த நாட்களில் 17 குறித்து தியானிக்கிறோம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாய தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொள்ளுகிறீர்கள். அப்படி தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரித்து கர்த்தருக்கு பயத்துடனே நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது நடந்து கொள்ளுங்கள் என்றார் வசனம். நடந்து கொள்ள வேண்டும். அவ்விதமாய் நாம் பார்க்கப்படும் பொழுது இது ஒரு புதிய தியானம், அதுதான் நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது. இதில் இந்த தமிழ் கிராமரில் நம்ம பார்த்தோம்னா பல சுவாரஸ்யமான கருத்துகள் அடங்கி இருக்கிறது. அதாவது பட்சபாதம் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய கை கால்கள் செயலிழந்த, வலி இழந்த, விளங்காத செயல் உள்ளதான ஒரு நோயை குறிக்கிறது. அதே டைமில் வேறு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிட்டால் பட்சபாதம் என்று சொன்னால் ஒரு தலை சார்பு, அதாவது முகதாட்சிணம் உள்ள, அதாவது ஒருத்தருக்கு ஒரு மாதிரியாய் பார்த்து இன்னொருத்தரை நம்ம ஒரு மாதிரி, அதாவது உயர்வு தாழ்வை அறிந்து ரெண்டும் பிரிக்கிறது. பணக்காரன் செல்வதற்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுப்போம். இது தான் அந்த பட்சபாதம் என்ற ஒரு அர்த்தத்தில் ரெண்டாவது அர்த்தம் நமக்கு விளங்குகிறது. அதாவது பட்சபாதமும் ஒன்று தான், பாரபட்சமும் ஒன்று தான், ரெண்டும் ஒரே அர்த்தம் குறிக்கிறது. இது சமஸ்கிருதத்தினுடைய ஒரு சொல்வளம் என்ற ஒரு அமைப்பில் அமைந்திருக்கிறது. இது ஆங்கிலத்தில் கொடுத்து நம்ம பார்த்தோம்னா பாகுபாடு என்ற அர்த்தம், ஓர வஞ்சனை உள்ளவங்க, அப்புறமா இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது. பட்சபாதம் என்று சொன்னால் அன்பு, கட்சி, சிறகு, 15 நாள் கொண்டது, கோட்பாடு, இதெல்லாம் ஒரு சொல் வளம் என்ற அடிப்படையில் அவைகள் சித்திக்கிறதாக இருக்கிறது. குறைந்தபட்சம், அதிகபட்சம், அந்த அர்த்தத்துலேயும் இது அடங்கி இருக்கிறது. இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, பட்சம் அல்லது பாதம் அப்படி பிரித்தாக்கா, பாதம் எடுத்துக்கிட்டால் ஒரு ஓவியன் ஒரு பெண்ணுடைய வரைபடத்தை வரையும்போது அதனுடைய கால் இருக்கும்போது பாருங்கள் வரைகிறது, அதுதான் பேர் பாதம்ன்றது. அடுத்த கருத்து எடுத்துக்கிட்டால் ஒரு குழந்தையினுடைய பாதம், அந்த அர்த்தத்துலேயும் அந்த பாதத்தை அதை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த இடத்துல பட்சபாதம் இல்லாத நியாய தீர்க்கிற தேவன், இதில் தான் நமக்கு கொஞ்சம் வேறுபட்ட கருத்தாக இருக்கிறது. அதாவது தேவன் ஓர வஞ்சனைக்கார அல்ல. அதாவது உயர்வு தாழ்வை பார்த்து, உயர்ந்தவன் தாழ்ந்தவனை பார்த்து அதில் நீதிமான் அநீதிமான் என்று வகை அறுக்காமலை பார்த்து நியாயம் தீர்க்கிற தேவன் அல்ல. அதாவது நீதிமானுக்கு ஒன்று, அநீதிக்காரனுக்கு ஒன்று, அப்படி இல்லை. நீதிமான், அநீதிகாரன் என்ற ஒரு தீர்ப்பு கூறுகிறது தான் நம்முடைய தேவன். அவர்கிட்ட எந்த ஒரு மாசும் கிடையாது. அதுதாங்க நமக்கு தேவன் அழகாக நமக்கு சொல்லுகிறார். அப்படி பார்க்கும் பொழுது இன்னும் சில கருத்துக்கள் நமக்கு அடங்குது. ஒரு தலைப்பட்சம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு பக்கம்
மதத்து சேர்ந்தவங்கன்னு சொல்லலாம், ஒரு கட்சியை சொல்லலாம். இப்படியெல்லாம் நமக்கு சித்தரித்து சொல்கிறது தான் இந்த பட்சபாதம். இந்த ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும் ரெண்டும் ஒன்று தான். ஒன்று வியாதியை காட்டும், ரெண்டாவது அந்த முகதாட்சிணம் இல்லாத, பாரபட்சம் இல்லாத, ஓர வஞ்சனை இல்லாத, ஒரு தலை சார்பான அப்படி பாகுபாடு, வித்தியாசத்தை காட்டுற நியாய தீர்ப்பு, இப்படியெல்லாம் நம்முடைய தேவன் நியாய தீர்க்கிறவர் அல்ல. துன்மார்க்கத்திலே பிரியப்படுகிற தேவன் இல்லை என்பது வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அப்போது அவர் சத்தியத்தையும் நீதியோடு நம்மை நியாயம் தீர்க்கிற ஆண்டவர். ஏன்னா அந்த நியாயமுள்ள ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற பிதாவாகிய தேவனை நாமோ தொழுது கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அதுதான் இந்த இடத்துல நமக்கு நல்ல தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார் ஆண்டவர். அப்போது இப்படி நம்ம பார்த்தோம்னா சங்கீதம் 96:13 வாசித்தால் தேவன் நீதியோடும் நியாயத்தோடு இந்த பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அப்போ அவர்கிட்ட ஒரு பட்ச தீர்ப்போ, ஒரு தலை தீர்ப்போ, ஒரு பக்க தீர்ப்பு வராது. அநியாயக்காரன் தான், அசுத்தமுள்ளவன் அசுத்தமுள்ளவன் தான், நீதி உள்ளவன் நீதி உள்ளவன் தான், பரிசுத்தம் உள்ளவன் தான். அதை தான் நாங்கள் பிரித்து நியாயம் தீர்க்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அவரைத்தான் நம் பிதாவாக தொழுகை செய்கிறோம். அதாவது தேவனாய் கர்த்தரை பலதரப்பட்ட வேதத்தில் பல நாமங்களை சொல்லி நாம் துதிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அநேக நாமங்கள் உண்டு, புதிய ஏற்பாட்டிலையும் ஓரளவுக்கு நிறைஞ்சிருக்கிறது. ஆனால் ரெண்டையும் சேர்த்து ஒரு மூல காரணமாக விளங்குறது நியாய தீர்க்கிற ஒரு பிதாவாகிய தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறோம். அதுதான் நம்முடைய தேவன் நீதி நியாயமாக அவர் நியாயத்திருக்கிற அந்த பூமி. அதுதான் சங்கீதம் 96:13 சொல்கிறார் ஆண்டவர். அப்படி பார்க்கும்போது ஒன்று இது வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6-7 வாசித்தால் அங்கே ஒரு நியாய தீர்ப்பு நமக்கு தேவன் சொல்கிறார். அவர் நியாய தீர்ப்பு நடக்கிற நாளில் மிகவும் இந்த உலகம் ஒரு மோசமான நிலைக்கு அது கொண்டு போகிறதா இருக்கிறது. ஏனென்று கேட்டால் அது ஆண்டவர் அதனால் தெளிவாய் சொல்லுகிற வசனம் என்னன்னு கேட்டால், அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போலாயிற்று, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படுகிறது படும் பொழுது அதன் காய்கள் உதிர்வது போல வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியில் விழுந்தது, வானம் சுருட்டப்பட்ட ஒரு புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. அப்படி போயிட்ட பின்னால் ராஜாக்கள் முதற்கொண்டு அநேக ஜனங்கள், சுயாதியர், இவங்க ஐஸ்வர்யவான்கள், அதான் மற்ற எல்லா ஜாதி ஜனங்களும் அவங்க ஒளிந்து கொள்ள பார்க்குறான். பர்வதங்களில் குகைகளில் கண்மலைகளில் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கு ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கு எங்களை மறைத்து கொள்ளுங்கள், அவருடைய கோபங்கள் மிகவும் கோபாக்கினை மகா நாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்கக்கூடும். அப்போ தேவன் அப்படிப்பட்ட ஒரு வேறுபாடு இல்லாத, பாகுபாடு இல்லாத, ஒரு பிரச்சனை இல்லாத, ஓர வஞ்சனை இல்லாத, நியாயத்தீர்க்கிற உண்மையான சத்தியத்தோடு நீதியோடு நியாயத்தீர்க்க தேவனாய் கர்த்தர் இந்த பூமியில் வரப்போகிறார்.
அப்போ தான் எல்லாரும் உடைந்து கொள்ளுவாங்க. அன்னைக்கு யாரும் கிடையாது, உயர்ந்தவன் கிடையாது, தாழ்ந்தவன் கிடையாது. ஐயோ, தாழ்ந்த உள்ள மனிதனில் ஏழையாக இருந்தான் என்ன, பணக்காரன் உயர்ந்த இடத்துல பணக்காரன் செல்வந்தராக இருந்தான்னா, எல்லாருடைய தீர்ப்பும் ஒரே தீர்ப்பு. அதுதான் சொல்கிறார், அநியாயக்காரன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். அப்படி சொல்லி கொண்டு போகிறாரு. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஏன், அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருதுன்றார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மீண்டுமாய் வருகிறார் என்று கேட்டால், இந்த உலகத்தை நியாய தீர்க்க வருகிறார். எவ்விதமாய் நாம் செய்கிற ஒவ்வொரு நன்மையின் தீமைகளுக்கு தக்கதான பிரதிபலன் அளிக்கும்படி வருகிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. யாரையும் விட மாட்டாருங்க. அப்படி பார்க்கும் பொழுது நாம் அந்த நியாய தீர்ப்பில் அகப்படாதபடிக்கு நம்முடைய ஆத்திரங்களையும் கோபங்களையும் நம்முடைய மனஸ்தாபங்களையும் அடக்கி கொள்ள வேண்டியது தான். உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் ஒரு பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன்ட்டு வேதத்தில் வாசிக்கிற மாதிரி நாம் தான் பொறுத்து கொள்ள வேண்டும். ஏன்னா நியாய தீர்ப்பு அவர் கையில் இருக்குது. பழிக்கு பழி அவர் வாங்குகிறார், நம்ம வாங்கிறது கிடையாது. அது தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம். ஆகவே இப்படி பார்க்கும் பொழுது இதில் இன்னும் நம்ம ஆழமாக நம்ம பார்த்தோம்னா 1 சாமுவேல் 2 சாமுவேல் 11, 12, இந்த 13 நம்ம வாசித்தோம். 12 வாசித்தோம்னா, தாவீது பத்சேபாள் இடத்துல தவறு செய்து அவங்கள வாழ்க்கையை நாசமாக்கி அவங்களுடைய கணவரையும் கொலை பண்ணி அந்த அம்மாவே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவன் ஒரு பெரிய அரசன், தெய்வ பக்தி உள்ளவன், தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசன். ஆடுகள் பின்னால் சென்று கொண்டிருந்தவனை அழைத்து இஸ்ரவேலர்களை மேய்க்கின்ற, ஆளுகின்ற, ஆட்சி புரிய ஒரு ஞானத்தை அறிவும் கொடுத்து ஒரு ராஜாவாக வைத்தார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதனுடைய ஒரு சிறு தவறியம், அந்தரங்க தவறியம் பார்த்து நாத்தான் தீர்க்கதரிசி மூலியமாய் கண்டிக்கிறார் என்று கேட்டார். அதுதான் தேவன். ஒரு பிரச்சனையோ ஒரு வஞ்சனையோ, ஐயோ பணக்காரன் ராஜா பாகுபாடு இல்லாத பர்ஃபெக்டான நீதி நியாயத்தோடு தீர்க்கிற ஆண்டவர். அவர்கிட்ட யாரும் ஏமாற்ற முடியாது. அவரிடத்துல அகப்பட்டே தான் தீரணும். நம்முடைய முழங்கால் யாவும் அவர் முன்னால் முழங்கால் படிட்டு அவரை கத்தருண்டு அறிக்கை செய்கிற நாவு அங்கே தான் உருவாகும். இவன் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்குன்னு எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் உபத்திரம் இருந்தாலும் நியாயம் தீர்க்கிறவர் அவர் நியாயம் தீர்ப்பார். அப்படி தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். அவர் நியாயம் தீர்த்து அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறார். அதே போல் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அனனியா சமீரால் அவங்களுடைய காணியாட்சியை விற்று ஒரு பங்கு எடுத்து வைத்து இவ்வளோதான் வித்தன் என்று பேதுருட்டு சொல்லும் போது, பரிசுத்தாவிக்கு விரோதமாக பொய் சொல்கிறீங்களே, விற்கும் போதும் விற்காததுக்கு முன்னாலேயும் உங்களுக்கு தானே அந்த காணியாட்சி, ஏன் பொய் சொன்னேன்னு சொல்லும்போது 2 பேருமே இறந்துட்டாங்க. அப்போது அந்த நியாய தீர்ப்புகிற தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு நியாயம் தீர்க்கிறார். அதான் நியாயம் தீர்க்க வைக்கிறார். பிள்ளைகளை கொண்டு நியாயம் தீர்க்க வைக்கிறார். நான் உங்களை நியாயம் தீர்க்கவில்லை, நான் சொல்லுகிற வேத வசனமே உங்களை நியாயம் தீர்க்குது என்று சொல்லுகிறார். நியாய தீர்ப்புக்கு ஒருவனை விட்டு விட மாட்டார் ஆண்டவர். எப்பேற்பட்ட மனிதனையும் அவர் என்ன செய்வார்? நியாயம் தீர்த்தே தீர்வார். ஏன்னு கேட்டால் நாம் அவரை தொழுது கொள்ளக்கூடிய பிதாவா தேவன் நமக்கு இருக்கிறார். நம்முடைய தொழுகை செய்கிற தேவன் அப்படிப்பட்டவர். அவர் உண்மை உள்ளவர், நாமும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். கடந்த பதில பார்த்த ஒரு தீர்மானம், தானியேலை போல ஒரு தீர்மானத்தோடு நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் பரிசுத்தமாக வாழ முடியும். தீர்மானம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு அசுத்தம்,
ஒரு கோபக்காரு, ஒரு ஆத்திரங்காரு தான். நாம் மாமிசம்தான், ஆனால் எவ்வளோ அடக்க முடியுமோ அவ்வளோ அடிக்க வேண்டியது தான். அதில் எந்த ஒரு தவறும் நம்மக்கிட்ட இல்லை. ஆகவே இப்படி நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் வாசித்தார், வெள்ளரி ஆடுகளையும் செம்மறி ஆடுகளையும் ரெண்டாக பிரிக்கிறார். அது நியாய தீர்ப்பு. அதோட வருகையில் வரும்போது நியாய தீர்ப்பு. அந்த தானம், தர்மம், புண்ணியம் செய்கிற மக்களை பார்த்து ஒரு பக்கம், அது இல்லாதவங்கள ஒரு பக்கம் பிரித்து தேவன் கோபாக்கினிக்காகவும் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கக்கூடியவராக அங்கே இருக்கிற ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்குறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ற ராஜ்யத்தில் போய் சேருங்கன்றார். உங்களுக்காக நான் ஆயத்தம் செய்யப்பட்ட ஒரு வீடு இருக்குது, ஸ்தலம் இருக்குது, அங்கே உங்களை கொண்டு போகிறேன்னு சொன்னார். கொண்டு போய் சேர்க்கிற தேவன். அந்த வாசஸ்தலம் தான் நமக்கு தேவைப்படுகிறதாக இருக்கின்றது. அப்போது அப்படி பார்க்கும்போது என்ன சொல்கிறார்னா ஆண்டவர், மத்தேயு 21 மத்தேயு 11:21 24 வாசித்தால் அங்கே அந்த நியாய தீர்ப்பு குறித்து அவர் அதிகமாக புலம்புகிறார். என்ன புலம்புகிறார் என்று கேட்டோம் என்று கேட்டால், அது வசனத்தை நம்ம வாசித்தோன்னு வச்சுக்கோங்க. அங்கே நல்லா சொல்கிறார் ஆண்டவர், கோரேசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தானால் அப்பொழுது ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து மனம் திரும்புவார்கள். அப்போது தேவனுடைய நியாய தீர்ப்புன்றது நமக்கு செய்கிற நன்மை தான். ஏன்னா இந்த நன்மையினாலாம் அவன் மனம் திருந்துவானா, அதை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். அது ஒரு நியாய தீர்ப்பு. அது ஏன்னு கேட்டால், இந்த பெத்சாயிதாவுக்கும் இந்த கோரேசினுக்கும் செய்கிற நன்மைகள் இருக்குது பாரு, ஏராளம். இவ்வளோ நன்மையில் செய்து திருந்தலைன்னு அந்த வேதனைப்படுறார். சீதோனுக்கு செய்திருந்தா, தீருக்கு செய்திருந்தா திரும்பியிருப்பாங்களே, மனம் மாறி இருப்பாங்களேன்றாரு. அதே போல் அந்த நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலாம், தீருக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாக இருக்கும். என்ன அழகாக சொல்கிறார் பார், ரொம்ப லகுவாக இருக்கும். அதே போல் வானவரைந்தும் உயர்த்தப்பட்ட கப்பர்நகமே, பாதாள பரைந்தும் தாழ்த்தப்படுவார். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலும் செய்யப்பட்டிருந்தானால் இந்த நாள் வரைக்கும் அது நிலைத்து நிற்கும். நியாய தீர்ப்புக்கு உனக்கு நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கலாம், சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் இவங்களெல்லாம் அங்கே நித்திய ஆக்கினை தீர்ப்பு அடையும்படி நித்திய சங்கிலியில், அக்னி சங்கிலியில், பல இருளில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க என்பதை யூதா நிருபத்தில் நம்ம பார்க்குறோம். ஆதி மேன்மை காத்துக்காத தேவத்துள்ளும் அங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். பல இது. அப்போது அக்னியில் தேவன் அவங்களை அழித்தார் என்று கேட்டால், அவங்களுடைய நியாய தீர்ப்பு நாளிலே அவங்களுக்கு நேரிட்ட அந்த தண்டனை கூட லகுவாக இருக்குது என்று கேட்டால், அப்பொழுது வானம் பரிந்தும் உயர்த்தப்பட்ட கப்பர்நகம் பாதாள வரைக்கும் தாழ்த்தப்பட்டால் என்றால் அதனுடைய தீர்ப்பு எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது. ஆகவே நாம் தொழுது கொள்ளுகிற ஆண்டவர் நியாய தீர்க்கிற தேவன் என்பதை அவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம பேர் இந்த சில ஆராதனை நடத்துவாங்க, அவருடைய ரட்சிப்பு குறித்து, அவருடைய மேன்மை குறித்து, அவருடைய மகிமையை குறித்து அவ்வளோ பூரிப்பாக சொல்லி கர்த்தர் ஆராதனை பண்ணுவாங்க. அதுலேயும் ஒன்று, கர்த்தர் நம்மை நியாய தீர்ப்புக்கு கொண்டு போகிற, நாம் செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்கும்படி பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிற தேவன் நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவரை நாம் தொழுது கொள்கிறோம் என்ற ஒரு நாமத்தையே நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
எத்தனையோ பிதாவாகிய தேவனுக்கு நல்ல நற்குணங்கள் உண்டு. அதில் ஒரு குணம்தான் நியாயம் தீர்க்கிற தேவன், நியாயம் தீர்க்கிற பிதா, நியாயம் தீர்க்கிற இரட்சகர், நியாயம் தீர்க்கிற நமக்காக சிலுவையில் ஆடுவிட்டு மரித்து உயிர்த்தெழுந்த ஒரு கிறிஸ்து. ராபோஜனம் பந்தி எடுக்கும்போது உன்னையே நீங்கள் சோதித்து அறிந்தாயானால் அந்த தீர்ப்பில், அந்த நியாய தீர்ப்புக்கு விலகி இருப்போன்றார். அந்த பலவீனத்தில் நம்ம விலகி இருப்போம், மரணத்துக்கு விலகி இருப்போம். அதுதாங்க சொல்கிறாரு. அப்போ நிதானித்து சோதித்து அறிந்து பந்தியை கொள்ளுன்றார், போஜனம் பண்ணுங்கன்றார், பானம் பண்ணுங்கன்றார். அவருடைய வருகை, அவருடைய மரணத்தை நனவே கூர்ந்தார், மரணம் வருந்தார். அப்போ எவ்வளோ ஒரு உண்மையாய், ஒரு பரிசுத்தமாய், ஒரு நீதியாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம் பாருங்கள். அதான் சொல்கிறாரு. யோனாவை குறித்து அடையாளம் கேட்கும்போது அப்போ சொல்கிறார், நீங்கள் அடையாளத்தை கேட்குறீங்க. ஏன்னா நினைவாக பட்டோன்னா எவ்வளவோ அது மனத்திருந்தில் அது நம்ம அழிச்சும் கொண்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஆனால் அந்த இடத்துல சொல்கிறாரு, அந்த யோனாவுடைய பிரசங்கம் கேட்டு மனம் மாறினாங்க, மனம் திருந்தினாங்க. நம்மளை ஜனங்க திருந்தலையே ஒரு கவலைப்படுகிறார். சாலமோன் ஆட்சி காலத்தில் தென் திசை ராஜஸ்திரீ அவர் வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறார் அவர் ஆண்டவர், இந்த ஸ்திரீக்கு வருகிற நியாய தீர்ப்பு நாளில் இவளுக்கு வர தண்டனை விட உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னார். சாலமோனுக்கு அதிகமாக இருக்கும். 2 தடவை அந்நிய ஸ்திரியை தொடாதுன்னு சொன்னார். அவர் அதே வழியில் போயிட்டார். அநேக பரிசுத்தவான் சொல்கிறாங்க, விசுவாச பட்டியலில் அவருடைய பேரே இல்லைன்னு. அப்போது எந்த அளவுக்கு அந்த சாலமோன் பலவீனப்பட்டான். மிகுந்த ஞானி, மிகுந்த அறிவாளி, சாமர்த்தியக்காரன், அநேக ஒரு கிட்டத்தட்ட மனைவியும் சேர்த்து 1000 பேருன்னா எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கிறார் பார். யாருக்கிட்டையும் ஒரு தொல்லை இல்லை. கடைசி காலத்தில் அந்நிய ஸ்திரீங்க அவனை வழுவி போக செய்ததுனால தான் விக்கிர கோயில்களை கட்டி ஆராதனை பண்ணினான். கர்த்தர் எச்சரிக்கிறார். அப்படிப்பட்டு வந்தான் சாலமோன். அவனுக்கே அந்த பட்டியலில் இடம் இல்லைன்னா உங்களுக்கு எங்களுக்கும் என்ன நியாய தீர்ப்பு ஆண்டு கொடுப்பார். நியாய தீர்ப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பிரியமானவர்களே. நம்ம ஆண்டவர் மீண்டும் வருகிறார்னா எதுக்கு வருகிறாரு சொல்லு? இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க, உங்களை என்னை நியாயம் தீர்க்க, உங்களை எங்களை நியாயம் தீர்த்து ஒன்று பரலோகமாக ஒன்று நரகமாக கொண்டு போய் சேர்க்க எல்லாம் அனுப்ப அவர் இந்த உலகத்துக்கு நீதியோடு நியாயத்தோடு சத்தியத்தோடு நியாயம் தீர்க்க வருகிறார். அதுதான் வேத வசனம் நமக்கு தென்னந்தெளிவாக நமக்கு அநேக வசனத்தில் நமக்கு சொல்லி கொண்டு போகிறது. இதோ அவள் வரும்போது அவளுடைய கிரிகளுக்கு ஏற்ற ஒரு பலனோட வரார், வெறும் கையோட வர்றது கிடையாது. அதாங்க இருக்குது. ஐஸ்வர்யவான் எவ்வளவோ அவனுக்கு உலகத்தை அனுபவித்தான். அருகில் உள்ள ஐஸ்வர்யவானை, இது அருகில் உள்ள ஒரு தாழ்ந்த நிலையில் உள்ள ஒரு லாசரு வியாதிப்பட்டவனை அவரை கண்டுக்காதே போயிட்டார். ஆனால் இறந்த பின்னால் அந்த ஐஸ்வர்யவான் அக்னி ஜுவாலையில் அவர் இருக்கிறாரு. அந்த லாசருன்ற ஏழை மனிதன், ஆகாரமில்லாத கஷ்டப்பட்டவர், உடம்பெல்லாம் பருக்கள் இருந்த உடலோடு கூட இருந்து செத்தவன் பரலோகத்தில் ஆபிரகாம் மடியில் இருக்கிறார் என்று கேட்டால் அதுதான் 2 பேருக்கும் உள்ள ஒரே நியாய தீர்ப்பு. பாவி தான், நல்லவன் தான். அதுதான் இருக்குது பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தாலும், எப்படி பாடுபட்டாலும், உபத்திரப்பட்டாலும், கஷ்டப்பட்டாலும் நமக்குன்னு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். மிஷினரிமார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவங்களாம் இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க பகுதியில் நோயினாலேயும் இந்தியாவில் வந்த வியாதினாலேயும் கஷ்டத்தில் பல பாடுகளை பட்டு ஊழியம் செய்தாங்க. அது மாதிரி இந்த கவுடி பசி குடும்பத்தை தாங்க முடியாத
பேச தெரியாத, மொழி தெரியாத சாப்பாடு கேட்குறாரு. அவங்களுக்கு புரியல. அவங்க என்ன பண்ணாங்க, கிண்ணம் கேட்குறாங்க. இல்லை, தொப்பி எடுத்து அதில் கூழ் வாங்கி குடித்தார். அவருக்கு வீடு வாசல் இல்லை. அதே இடத்துல குடித்து அவர் வாழ்ந்து அங்கேயே மரித்தார். அங்கே தான் ஒரு பெரிய ஆலயம் வந்தது. அநேகரை பார்க்குற மிஷினரியில் இந்த காலத்தில் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் கூட ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் நிற்கக்கூடாது. அதான் பேதுரு சொல்கிறாரு, நீதிமானே ரட்சிக்கப்பட அரிதானால் பாவிகளும் துன்மார்க்கெல்லாம் எங்கே நிற்பாங்க என்று அவர் சொல்கிறாரு. அப்போ எவ்வளோ ஒரு கடினமான ஒரு சொற்கள் அங்கே உபயோகப்படுத்துகிறார் பாருங்க. ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல அவர் அப்படி தான் அவர் சொல்கிறாரு. நியாய தீர்ப்பு முதலாவது எங்கே உற்பத்தி ஆகுது என்று கேட்டால் தேவனுடைய வீட்டிலே. அப்போ தேவனுடைய வீடு எது? பரலோகமா இல்லை பூலோகமா? நமக்கு தெரிஞ்சது பூலோகம்தான். தேவன் இம்மானுவேலாய் பிறந்து நம்மோடு கூட இருக்கிறார் என்று கேட்டால் அவருடைய வாசஸ்தலமும் நம்மோடு கூட தான் இருக்குது. நாம் தவறுகள் செய்யப்படும் பொழுது 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தை 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தால், நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்க காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சீசத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய முடிவு என்னமாக இருக்கும்? ஒருவேளை நம்ம ஒரு பாஸ்டரு, ஒரு போதகர், ஒரு ரெவரண்ட்டு, இல்லை ஒரு டாக்டரு, இல்லை ஒரு உயர்ந்த ஒரு பிஷப்பு, இல்லை ஒரு இன்னும் கார்டினல், ஒரு எவாஞ்சலிஸ்ட்டு, ஒரு ஜபக்குழு லீடரு, இப்படியெல்லாம் நம்ம பெருமையாக உயர்த்தி நம்முடைய அந்த பாக்கெட் கார்டு மூலியமாக பிரிண்ட் பண்ணி அநேகர் கொடுக்குறோம். விசிட்டிங் கார்டு வாங்கோ, ஜபிக்கிறோம், கொள்றோன்னு. ஒருவேளை நியாயத்திற்கு நம்ம வீட்டிலேயே அது துவங்குறதா இருந்தால் என்ன சொல்கிறாரு? அப்போ சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னவாயிருக்கும் அப்படியே சொல்கிறோம். எவ்வளோ பேர் ஒரு கடினமான சொல். நமக்கே கஷ்டமாக இருந்தால் இயேசு கிறிஸ்து அறியாத பாவிகள் எப்படி பரலோகத்துக்கு போவாங்க? மிகவும் கடினம் பிரியமான. நீதிமானே ரட்சிக்கப்பட அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? எங்கேயா நிற்பான்? நரகத்தில் தான் நிற்பான். நரகம்தான். மார்ட்டின் லூத்தர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய பக்தி வைராக்கியத்தில் அவர் சொல்கிறாரு, நம்முடைய அயல்மார்கள் செய்கிற பாவங்களெல்லாம் ஏராளம். அவங்க வாழ்கிற வாசஸ்தலமெல்லாம் நரகத்தில் நடுவில் வச்சா கூட அதுக்கு இணையாகாது என்று சொல்லுகிறார். அவ்வளோ பாவத்தை கண்டு உணர்ந்து வேதனைப்பட்டவர் அவர் தான். அதனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும் என்ற ஒரு விசுவாச அறிக்கையை கொண்டு வந்தவர் அவர் தான். அப்போ அப்படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆகவே தான் இந்த எபிரேயர் எழுதின 2ஆம் அதிகாரத்தில் நான் பார்த்தோன்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்க, அவர் பல அற்புதங்களை, அதிசயங்களை தேவன் நமக்கு செய்திருக்கிறார், ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார். எல்லா விதமான உபகாரங்களையும் நன்மைகளையும் தேவன் நமக்காக செய்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட செய்த அந்த நன்மைகளை குறித்து அங்கே என்ன சொல்கிறாரு கேட்டால் 2:4 எபிரேயருக்கு எழுதின நிருபம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் நம்முடைய சித்தத்தின் படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் நமக்கு சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? தண்டனை தான் பெருசு.
நியாய தீர்ப்பு பெருசு, ஆனால் அந்த தண்டனைக்கு பெரிதான நிலவு. இப்போ உதாரணமாக இங்கே 70 வருஷம், 80 வருஷம், 86 வருஷம், இல்லை 90 வருஷம், இல்லை 92, இல்லை 100, 110, 120 எல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் அதை விட ஒரு தவறு செய்தவனுடைய வாழ்க்கையுடைய தண்டனை நித்திய 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 காலமாக இருக்கிறது. அதுதான். அப்போ அந்த நித்தியத்தில் அவன் நரக வேதனைப்படாதபடிக்கு ரட்சிப்பை கொடுக்குறார். 1 அல்ல 2 அல்ல 9 விதமான காரியங்களில், பலவிதமான காரியங்களில், பலவிதமான ஆலோசனைகளில் அவ்வப்போது தேவன் தட்டி உணர்த்தி நமக்கு அந்த ரட்சிப்பின் எச்சரிப்பை கொடுத்து ரட்சிக்கிறார் என்று கேட்டால் அந்த தண்டனைக்கு நாம் தப்பிக்க வேண்டும். அதுதான் செய்கிறார் ஆண்டவர். எதாவது சொல்ல பாரு, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்தவனுக்கு எல்லாம் தெரியுங்க. கிறிஸ்தவர் எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துவ தேவன், ஒரு ஆண்டவர், இரட்சகர், நமக்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த ஒரு நல்ல ஆண்டவர் எல்லாருக்கும் தெரியும். மற்றவங்களை விட கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியும். ஆனால் யார் அதை விசுவாசிக்கிறது? எஸ்ஐயா 53:1 சொல்கிறாரு, எங்கள் மூலியமாக கேள்விப்பட்டதை யார் விசுவாசித்தவன், அல்லது யார் புயம் வெளிப்பட்டது என்றார். அப்படின்னா அந்த ரட்சிப்பை குறித்து யார் கவலை உள்ளவராக இருக்கிறாங்க? ஒரு உணர்த்துதலை நமக்கு வேணும் பிரியமானங்களே. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு நமக்கு. எவ்வளோ அருமையான ஒரு சாட்சி. நமக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்கணுங்க, நமக்குள்ள ஒரு ஒடுக்கம் இருக்க வேண்டாங்க. ஐயோ, கர்த்தர் நம்ம நியாய தீர்க்க வந்திருக்கிறாரு, அவர் பயம் இருக்க வேண்டும். 10 கண்ணியில் போய் அங்கே போயிட்டு 5 கண்ணிங்க புத்தி இல்லாதவங்க, ஆண்டவனே எங்களுக்கும் தெரியணும், அக்கிரமகாரில் எனக்கு யாரும் தெரிலன்றார். சில ஊழியக்காரர்கள் அக்கிரமகாரில் எங்களுக்கு தெரிலன்ற அடைக்கப்பட்ட கதவு தான் திறக்க முடியல. ஆகவே இப்போவே நான் மனம் மாறி அவரோட ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி நம்ம பிரவேசிக்க வேண்டும். எத்தனையோ பிரசங்கியார், எத்தனையோ ஊழியக்காரங்க தன்னுடைய நெருக்கத்தில் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு ஊழியக்காரராக மாறினோம் என்று அவருக்காக வாழுகிறாங்க. எத்தனையோ சாட்சி. அப்போ அப்படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அந்த மனம் மாறுதல் இல்லை? ஏன் நம்ம மனத்திருந்த மாட்டோம்? ரட்சிப்பை குறித்து கவலையாக இருக்கிறோம் என்று கேட்டால் நரகத்தின் கோபாக்கின தண்டனை நம்ம சூழ்ந்து கொண்டு தான் இருக்கும். நம்ம விட்டு போகாது. ஓரப்பட்சணக்கார ஆண்டவர் கிடையாது, பாகுபாடு கிடையாது, பட்சபாதம் இல்லாத அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன். உதாரணமாக ஒரு விதைக்க சென்றான். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, சில விதை வழி அருக விழுந்தது, சில விதை கற்பாரில் விழுந்தது, சில விதை முட்கள் விழுந்தது. அந்த இடத்துல அந்த விதைகள் எப்படி வளர்ந்ததோ அப்படி அதுக்கேற்ற பலன் அங்கே இருக்கிறது. ஏன்னா முள்ளுக்குள்ளுக்குள்ளே வளர்ந்தது, உலகத்தின் உபத்திரத்தில் அது வளராமல் போகுது. பாறையில் விழுந்தது, அது வேறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் வாடி வதங்கி போகிறது. அதே போல் வழி அருகே விழுந்த விதை வழிப்போக்கர் மிதித்து கொண்டும் பறவைகள் அதை தின்னு கொண்டு போனது. நல்ல நிலத்தில் விழுந்த விதையோ அதுதான் சொல்கிறாரு, 30, 60, 100 பலன் கொடுக்கறதா இருக்கிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. வழியோரம் விதக்கப்பட்ட விதைகள் நாம், முள்ளுகளுக்குள்ளே விழுந்த விதைகள் நாம், கற்பால் விழுந்த விதைகள் நாம். இந்த உபத்திரமெல்லாம் ஜெயித்தாத்தான் நல்ல நிலத்தில் விழுந்த ஒரு விதையை போல் அது முளைத்து அது செடியாக்கி மரமாக்கி பூ பூத்து காய்த்து நல்ல பலனை கொடுக்குது. அதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை. கிறிஸ்து அதுதான் நமக்காக சொல்லுகிற ஒரு நல்ல நற்கந்தமான ஒரு சாட்சி. இப்படிப்பட்டவங்களை தான் முதல் எக்காலம் துணிக்கும் போது அவங்கள கொண்டு போய் எழுப்பி கொண்டு ஆகாயத்துக்கு போகிறார். 2வது எக்காலம் ஊதும்போது பூமியில் உயிரில் இருக்கிறவங்க மறுமடைந்து அவர்கிட்ட போகிறாங்க. 7 வருஷம் ஆண்டு கழித்த பின்னால் மீண்டும் இந்த பூமிக்கு வருவாங்க அப்படின்னு
சொல்லுது வேதம் கூட. அப்போ அப்படி பார்க்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டியது? நமக்குள்ள ஒரு ஆயத்தம் வேணும் இல்லையா? உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. உங்கள் தேவனை சந்திக்க அவளை ராஜ்யத்தில் போக, பரலோகம் போக ஆயத்தப்படு. முந்தினோர் பிந்தினோர் ஆகியும் பிந்தினோர் முந்தினோர் ஆகியும் இருக்கிறது. நான் இன்னைக்கு முந்தி இருக்கிறேன், ஆனால் எனக்கு பின்னால் ஒருத்தன் வந்தான் என்று கேட்டால் என்னை தள்ளிட்டு அவன் போவான் மோட்சத்துக்கு. ஒருவேளை எனக்கு முன்னால் இருக்கிறவங்க போய் கொண்டு வந்தால் நான் அவங்கள தள்ளிட்டு நாம் பரலோகத்துக்கு போக முந்திக்கொள்ளு. அதான் முந்தினோர் பிந்தினோர் ஆயும் பிந்தினோர் முந்தினோர் ஆயும் பரலோக ராஜ்யத்தை அடைவாங்கன்றார். நாம் எந்த வகையில் இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம்? இந்த பேதுருடைய நிருபமே 2ஆம் வருகையினுடைய ரகசியத்தை அது நல்ல தெளிவாய், நல்ல நுணுக்கமாய், நல்ல வேதத்தை அறிந்து பேசக்கூடிய, உணரக்கூடிய நிறைந்த சத்தியமுள்ளதாக இருக்கிறது. மற்ற நிருபங்களை காட்டிலும் அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மவுசான ஒரு நல்ல சத்திய பொருள் இருந்தாலும், ஆனால் எச்சரிப்பின் சத்தம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்குகிற, நம்முடைய தேவனை சந்திக்கிற, தேவனை உறவாடுகிற, தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேரக்கூடிய ஒரு ஆயத்தமுள்ள ஒரு நிருபம் என்று கேட்டால் அது பேதுருடைய நிருபம் தான். அதுதான் 1 பேதுரு 13ஆம் அதிகாரத்தை வாசித்தால் என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நமக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேலே பூரண நம்பிக்கையாயிருங்கள். அங்கே தான் இருக்குது பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் பல தரப்பட்ட வகையான ஆசீர்வாதங்களை பெற்றாலும் வருகைக்கு என்று ராஜ்யத்தில் போய் சேருவதற்கு ஒரே கிருபை, லாஸ்ட் ஃபைனல் அதுதான். அதில் நம்ம போய் சேர நம்ம பிரயாசப்படுவோம் பிரியமானவர்களே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம இதை தியானம் பண்ணி போகிறோம். இதனுடைய தியானம் தொடர்ந்து இந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு இப்படி ஆயத்தமாக இருக்கிறதுனால நாம் இந்த பூலோகத்தில் பரதேசிகளாக சஞ்சரித்து கர்த்தருக்கு பயந்து நடந்து கொண்டு கூடியவர்களாக இருக்கிறோம். பரதேசியாக அடுத்த பதிவில் இது குறித்து நாம் தியானம் செய்யலாம். கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.